ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புளியோகரை வந்து எப்படி செய்யறது பார்க்கலாம். ஆயில் வந்து போட்டிருக்கோம். ஆயில் வந்து நல்லா காயணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புளியோகரை மிக்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் ஸோ கடுகு சீரகம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பருப்பு கடலைப்பருப்பு நல்லா வதங்கணும். ஸோ மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ நல்லா வதக்கிடுவோம். ஸோ காஞ்ச மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வதங்கிட்டோம். நல்லா வந்து வதங்கணும். ஸோ இது வந்து நல்லா வதங்கிட்டோம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கி வச்சுக்கலாம். இது அரைச்சி வச்ச மசாலா வந்து இந்த புளியோகரை பவுடர் வந்து நான் வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லா வந்து ஸோ ஜஸ்ட் வந்து இந்த தண்ணி வந்து இப்படி ஆட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து உப்பு வந்து போட்டிருக்கோம். பத்தில் நான் ஒன்றும் திரும்பி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளியோகரைக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பு நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கலாம். ஸோ இது நல்லா வந்து ஒரு முட்டை வந்து ரெடி ஆகிட்டு இருக்கணும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். நல்லா வந்து வதக்கி வச்சுக்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி 1 மந்த் வரைக்கும் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஃப்ரிட்ஜில். சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண போகிறோம். ஹெல்த்தியான புளியோகரை வந்து ரெடி ஆகிடுச்சு.